ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ், வெஜிடபிள் வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேட்டர் வச்சு நல்லா பொடியாக துருவிக்கோங்க. ஸோ அந்த ஃபுட் ப்ராசஸரில் சாப்பிங் பிளேட் அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். 1 கப் முட்டைகோஸ், 2 மீடியம் சைஸ் கேரட், 1 கப் அளவுக்கு ப்ராக்கலி. உங்களுக்கு தேவைப்பட்டா இதே மாதிரி 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா பொடியா நான் சாப் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடியா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா பொடியா நறுக்குன இஞ்சி, ஒரு கையளவு பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை, 1/2 கப் ரவை, வறுக்காத ரவை, 1/4 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 கப் பிரெட் கிரம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைய போறோம். தண்ணி எதுவும் நீங்க சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கிற தண்ணியே கரெக்டா இருக்கும். நீங்க பிசைய பாத்தீங்கன்னா அது கரெக்டா மாவு பதத்துக்கு நல்லா கரெக்டா வந்துடும். பாருங்க, நம்ம வடை தட்டி போடுற அளவுக்கு கரெக்டா பதம் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்க வடையை தட்டி நீங்க எண்ணெயில பொரிச்சுக்கலாம். நான் நம்ம மெதுவடைக்கு பண்ற மாதிரி ஃபிளாட்டா தட்டிட்டு நடுவுல ஓட்டை போட்டு நான் எண்ணெயில பொரிக்க போறேன். இல்ல நீங்க ஓட்டை இல்லாம நீங்க பிளெயினா கூட நீங்க ஃபிளாட்டா தட்டி போடலாம். இல்ல நீங்க ரவுண்டா பால் மாதிரி செஞ்சு கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வடை ஷேப்புக்கு எல்லாத்தையும் தட்டி ஒரு பிளேட்ல தனியா வைக்க போறேன். ஸோ நமக்கு எண்ணெயில ஃபாஸ்டா போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடையை தட்டி வச்சுட்டு நல்ல சூடான எண்ணெயில நீங்க பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப டிஃப்ரெண்டான மொறு வெஜிடபிள் வடை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்க காஃபியோட இல்ல டீயோட கண்டிப்பா நீங்க இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல நீங்க ஒரு பார்ட்டியோ இல்ல ஒரு பாட்லக் இல்ல ஒரு கெட் டுகெதர் கூட இது ஒரு appetizer-ஆ நீங்க இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க எண்ணெயில பொரிக்கும் போது அந்த பொன் நிறமா மாறினதும் எடுத்துருங்க. ஏன்னா உள்ள இருக்க காய்கறிகள்லாம் சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். நம்ம பிரெட் கிரம்ஸும் ரவையும் ஆட் பண்ணதுனால இந்த வடை வெளியில சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வடையை பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ 2வது பேட்சையும் அடுத்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். இந்த சூப்பரான டிஃப்ரெண்டான வடை ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல் பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க போறேன். அடுத்த 2 வாரத்துக்கு என்னால் எந்த ஒரு ரெசிபீஸும் சேனலில் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ செப்டம்பர்ல இருந்து கண்டிப்பாக இதே மாதிரி வாரத்துக்கு 2 ரெசிபி வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, வடை எவ்வளோ வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு.
ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் vlog-ஓட நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சுகன்யா ராமசாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.